அனைவருக்கும் வணக்கம். தோல் நலம் 4ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் தோல் நோயை சரி செய்ய எது மாதிரியான வாழ்வியல் முறையில் நாம் இருக்க வேண்டும், குறிப்பாக சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அந்த வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தோல் நோய் இருப்பவர்கள், குறிப்பாக சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வேப்ப விறகுல சமைத்த உணவை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அடுப்பில் செய்த உணவை தான் எடுக்கணும். அதுலேயும் விறகு வேப்ப விறகு பயன்படுத்தி அதில் சமைத்த உணவுகளை உட்கொள்வது மிக மிக சிறப்பு. அந்த உணவை வாழை இலையில் போட்டு உண்ண வேண்டும். ஏன் வாழை இலை பயன்படுத்தி அந்த உணவை எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் 2 பாகம் இருக்குது. ஒன்று அமுத பாகம், இன்னொன்று விஷ பாகம். அமுத பாகம் அப்படிங்கிறது அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், நம்முடைய உடலுக்கு தேவையான விஷயம். விஷபாகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருளை விஷபாகம்னு சொல்லுவோம். நம்ம உணவை வாழை இலையில் வைத்து, குறிப்பாக சுட சுட வாழை இலையில் போட்டு அதற்கு பிறகு சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய விஷபாகம் நீங்கி அமுத பாகம் மட்டும் அந்த உணவில் இருக்கும். அப்போது வாழை இலையில் சாப்பிடும்போது தோல் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் இந்த முறையில் வேப்ப விறகுல உணவை சமைத்து அதை வாழை இலையில் போட்டு உண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதோடு சேர்த்து தோல் நோய் இருக்கக்கூடிய நபர்கள் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். மூச்சு பயிற்சி செய்ய வேண்டிய வழிமுறைகள் மற்றும் தியானம் செய்ய வேண்டியதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னொரு காணொலியை நம்ம பதிவு செய்வோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வெயில் மற்றும் மழை குளியல். வெயில் குளியல், மழை குளியல் இந்த இரண்டுமே இயற்கை மருத்துவத்தில் மிக முக்கியமான வார்த்தைகள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இயற்கை மருத்துவத்தில் வெயில் குளியல்னு சொல்லிட்டு ஒரு சில சிகிச்சை முறைகளே இருக்குது. இதில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெயிலில் நிற்க வைத்து அல்லது ஒரு சில விதமான ஒரு அளவு வெப்பத்தில் ஒரு விதமான வெப்பம் உடலில் படுவதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் சரியாகிறது. அதனை வெயில் குளியல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறையாக கொண்டு நம்ம சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயிலுக்கு போகவே நம்ம பயப்படுவோம். ஆனால் வெயிலிலிருந்து ஒரு விதமான ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது. அதனால் வெயில் காய வேண்டும். வெயிலில் நம்ம போக வேண்டியது, வெயில் நம்முடைய உடலில் பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வெயில் எவ்வளவு நம்முடைய உடலுக்கு தேவை? வெயில் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவு. நம்முடைய உடலில் வெப்பம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா வெயில் கண்டிப்பாக தேவை. வெயில் அப்படிங்கிறது ஒரு விதமான உணவு. வெயில் எவ்வளவு தூரம் நம்ம பட வரைக்கும் இருக்கணும், வெயில் எவ்வளோ தூரம் நம்முடைய உடலில் படுற வரைக்கும் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வெயிலுக்கு போகும்போது ஒரு கட்டத்தில் நம்முடைய உடலில் வியர்வை வெளியேற தொடங்கி ஒரு மாதிரி சூடு அதிகமாக தொடங்கும். நம்முடைய உடல் சூடு அடைகிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிலில் நிற்கணும். உதாரணமாக 1/4 மணி நேரத்தில் என்னுடைய உடல் வெயிலில் படும்போது எனக்கு ஒரு விதமான போதும், இந்த அளவு போதும், அதாவது எனக்கு ஒரு விதமான குத்துவது போன்ற உணர்வு அல்லது உடல் உஷ்ணம் அடைவது போன்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னா அதுதான் என்னுடைய உடலுக்கான வெயில் பட வேண்டிய அளவு. அப்போது தினமும் வெயில் காய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எப்படி வெயிலில் காய்வது முக்கியமோ அதே அளவு மழையில் குளிப்பதும் முக்கியம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உடலில் குளிர்ச்சி நிலை சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா மழையில் குளிப்பது மிக மிக முக்கியம். மழையில் நனைய வேண்டியது மிக மிக முக்கியம். நம்ம மழையில் நனையும் போது நம்முடைய உடலில் கபம் சமநிலைக்கு வருகிறது. அப்போது மழையில் நம்ம பாட்டுக்கு நனைஞ்சிக்கிட்டே இருக்கலாமா எவ்வளோ நேரம்னாலும் அப்படின்னு கேட்கும்போது, மழையில் நனைவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது. எவ்வளவு நேரம் நம்ம மழையில் நனையலாம்? நம்ம மழையில் நனைகிறோம், ஒரு 1/4 மணி நேரம் நனைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்முடைய உடலில் குளிர் அதிகமாக தொடங்கும். நமக்கு குளிர் எடுக்கிற மாதிரி தோணும். அதுதான் நம்முடைய உடலில் மழையில் நனைவதற்கான அளவு. அது வரைக்கும் நம்ம மழையில் நனைய வேண்டியது அவசியம். அப்போது நம்முடைய உடலுக்கு வெயிலும் தேவை, மழையும் தேவை. இந்த இரண்டுமே இயற்கை மருத்துவத்தில் தனி சிகிச்சை முறையாகவே பயன்படுத்தப்படுது. அப்போது இது தனியாக சிகிச்சையாக எடுத்து தான் நம்முடைய உடலை சரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால், வெயிலும் சரி மழையும் சரி இயற்கை நமக்கு கொடுத்த வரம். அது கிடைக்கும் போது நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி.